இன்னைக்கு தெளிவா ஒரு காரியத்தை மனதில் வச்சுக்கோங்க. சிலர் சொல்லுவாங்க இந்த உலகத்துல படிப்பு தான் பெருசு, எஜுகேட்டட் பீப்புள்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டானவங்க, ரொம்ப அறிவாளி. அது 100% போய் படிப்பு அதுக்குரியதை மாத்திரம்தான் தரும். ஆனா படிச்ச பல டாக்டர்ஸ் இன்னைக்கு கஞ்சா அடிக்கிறாங்க தெரியுமா? படிச்ச பல அதிகாரிகள் இன்னைக்கு கொள்ளடுறாங்க தெரியுமா? படிச்ச பல அதிகாரிகள் பல ஆபீஸ்ல போனீங்கன்னா கமிஷன் இல்லாம வேலை நடக்காது. என்ன பண்ணணும்? நீங்க அவங்க என்னதான் சம்பாதிச்சாலும் அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும்? லஞ்சம் கொடுத்தாதான் நடக்கும். படிச்ச பல பேருக்குள்ள ஒரு நல்ல எண்ணமே இல்லை தெரியுமா? நான் வாழறதுக்கு எனக்கு கீழே இருக்கிறவன் வாழ்ந்தானா செத்தானா எவன் எப்படி போனா என்ன? அப்போ படிப்பு ஒழுக்கத்தை தராது. பணம் தருமா? பணம் தரவே தராது. பணம் என்ன தரும்? முட்டாளாக்கும். ஏன்னா எல்லா இடத்துலையும் தரகுறைவா நடந்துக்கிறது, வயசு வித்தியாசம் இல்லாம பேசுறது. ஏன்னா வேதமே சொல்லுது, ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதான காரியம். பணக்காரனாவும் ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு ஆசைப்படுங்க. ஏன்னா போகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வாசல்ல இருக்கிற ஒரு பிச்சைக்காரன் லாசருவை என்ன பண்ண முடியல, இந்த ஐஸ்வர்யவானால ஒரு சாப்பாடு கொடுத்து நல்லது பண்ண முடியல. இவன் சம்பூர்ணமா வாழ்ந்தான், 2 பேரும் மரிச்சாங்க. பணக்காரன் பாதாளத்துக்கு போனான். பணம் அதுவும் மேன்மை இல்லை. உறவு, எனக்கு இவரை தெரியும், எனக்கு அவரை தெரியும், எனக்கு இந்த எம்எல்ஏ தெரியும், எனக்கு அவரை தெரியும், கண்டிப்பா அதுவும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ஒரு முறை நான் வாகனத்தை ஓட்டிட்டு போகும்போது நடு ரோட்லங்க எம்எல்ஏவோட ஆதரவாளர்கள் அப்படியே நிற்கிறாங்க. ஒன்றும் இல்லை, அவர் அங்கே நிற்கிறாரா, அங்கே நிற்கிறாங்க. நான் ஹாரன் கூட அதிகம் அடிக்க முடியல, முறைக்கிறாங்க. காரணம் என்னன்னா அவர் அதிகாரத்தில் இருக்கிறவர் இருக்கிறார். அதனால இவங்களுக்கு என்ன வேலை செய்யல? வேலை செய்யல. தப்பா எடுத்துக்காதீங்க, மூளை வேலை செய்யல. ஒரு நடு ரோட்டில் ஒரு பொதுமக்களுக்கு இடையூறா இருக்கக்கூடாதுன்னு கூட தெரியல. காரணம் என்னன்னா அந்த அதிகார மயக்குது. அதுவும் மேன்மை இல்லை. இல்ல வேற ஏதாவது மேன்மை, நகை நட்டு, எதுவும் மேன்மை இல்லை. அதுவும் விலை ஏறிட்டே இருக்கு, மாடல் மாறிட்டே இருக்கு. உடுத்துற துணி அதுவும் மேன்மை இல்லை, அதுவும் பழைசாய் போயிடும். அப்ப எதுதாங்க மேன்மை? ஒரு மனுஷனை மேன்மை உள்ளவனா மாற்றுது இந்த பரிசுத்த வேதம் மாத்திரம் தான். இந்த வேதத்தை நேசிச்சீங்கன்னா ஒழுக்கம் தானா வரும். இந்த இயேசுவால மாத்திரம் தாங்க ஒரு மனுஷனை ஒழுக்கமா வாழ வைக்க முடியும். அவர்தான் பரிசுத்தர், அவர்தான் பரிசுத்தமா வாழ வைக்க முடியும். அவரை ஏற்றுக்கொண்டு வாழ்றவங்களால தான் ஒருத்தரை தப்பா பார்க்க கூடாது, ஒருத்தர்கிட்ட தப்பா பழக கூடாது, ஒருத்தர் அநியாயமா ஏமாத்த கூடாது, பொய் சொல்லக்கூடாது. நமக்கு வேண்டப்பட்டவங்கன்றதுக்காக ஒரு நல்ல உண்மையான விஷயத்தை மறைச்சு பொய் சொல்லக்கூடாது. இதெல்லாம் எது சொல்லி தருதுன்னா இந்த பரிசுத்த வேதம் மாத்திரம் தான் சொல்லி தரும்.